வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜி கிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை சால்டிங் எந்தெந்த இடத்துல வரும், அதை எப்படி செக் பண்ணி நம்ம ட்ரை சால்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் என்னவோ அது மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்க. முக்கியமாக அந்த ட்ரை சால்டிங்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துலலாம் ரிமூவ் நீட்டாக அடிச்சு விட மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரை சால்டிங் ஒரு கிட்ட உங்களுக்கு ஃபால்ட்டு வந்ததுன்னா முடிஞ்ச வரையும் ட்ரை சால்டு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீட்டாக கம்ப்ளீட்டாக அடிச்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபால்ட் வராது. பார்த்தீங்கன்னா ட்ரை சால்டு இப்போ எந்தெந்த இடத்துலலாம் மோஸ்ட்லி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை எஸ்டிஆர் அது பார்த்திங்கன்னா ட்ரை சால்டு ஆகும். அதே மாதிரி இந்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா மெயின் 350 வோல்ட் டயோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு ட்ரை சால்ட் ஆகும். அது கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அடிச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபாரம். இந்த எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபாரத்தில் இந்த பின்னு இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 பின்னு, முக்கியமாக இந்த பின்னு கம்பல்சரி ட்ரை சால்ட்டில் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக அடிச்சு விட்ருங்க. எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபாரம் அடித்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டர் ஐசி 8 வோல்ட் இன்புட் ஆகி 5 வோல்ட்டு வர ஒரு ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருப்பாங்க. 4 பின் ரெகுலேட்டர் ஐசி. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரை சால்ட் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஐசியும் ட்ரை சால்டிங் வரும். அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 139 ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னாலும் இதுவும் ட்ரை சால்ட் வரும். அடுத்து வேறு இடத்துல இது வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு டயோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 14 வோல்ட்டில் டயோடு ஃபங்க்ஷன் ஆகும். இந்த டயோடும் உங்களுக்கு ட்ரை சால்ட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு கிட்டில் வர்றது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ட்ரை சால்ட் இருக்கும். ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு மெயின் ப்ராசஸர் ட்ரை சால்ட் ஆகும். அதனால் கம்பல்சரி ட்ரை சால்ட் இருக்குதான்னு நீட்டாக செக் பண்ணிவிட்டு எந்த கிட்ட வந்தாலும் உங்களுக்கு ட்ரை சால்ட் அடிச்சு விட்ருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ ஐசிலையும் உங்களுக்கு ட்ரை சால்ட் வரும். மற்றபடி நீங்கள் ட்ரை சால்ட் வர ஏரியாங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது ஏவி பின்னு அடிக்கடி ரிமூவ் பண்ணி சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு ஏவி பின்லேயும் ட்ரை சால்ட் வர சான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டிவி வந்ததுன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை எஸ்டிஆர், ரெகுலேட்டர் ஐசி, எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐசி, எல்ஓடிலையும் ஒரு சில ட்ரை சால்ட் வரும். அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது மெயின் ப்ராசஸர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏவி பின்னு. மோஸ்ட்லி கிட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ட்ரை சால்ட் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேஸு உங்களுக்கு ட்ரை சால்ட்டாக நிறைய சான்ஸ் இருக்கும். ஒன் டைம் ரிமூவ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்தது, ட்ரை சால்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக கான்டாக்ட் ஆகும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நெக் போர்டு கலர் ரிமூவ் பண்ணினாவே நீங்கள் ட்ரை சால்ட் அடிச்சு விட்டு அப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இந்த மாடலில் நம்மளுக்கு ட்ரான்ஸ் டைப் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கலருக்கு பார்த்திங்கன்னா 6107 ஐசி டைப் ஒரு மாடல் போட்டிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ட்ரை சால்ட் வரும். அதுலேயும் ட்ரை சால்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நெக் பேஸ்க்கு இந்த ஆர்ஜிபிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு உங்களுக்கு நெட் பேஸ்க்கு போகும். அந்த ரெசிஸ்டன்ஸும் நம்மளுக்கு 3 ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை சால்ட்டாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிட் எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணினாவே இவ்வளோ தான் ப்ரொசீஜர். அதில் நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரை சால்ட் பண்ணினாவே உங்களுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் அளவே ரெடி ஆகிரும். வேறு ஏதாவது ஃபால்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அதை அட்டன் பண்ணிவிட்டு ட்ரை சால்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிட்டன் ஃபால்ட் வராமல் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.